ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் 3 தலைவர்கள் உருவாதல இருந்து பகத்சிங் பத்தி பார்க்க போறோம். பகத்சிங் அவர்கள் 1907 செப்டம்பர் 28 பஞ்சாப்ல லயல்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜான்வாலா அப்படிங்கிற பகுதியில தான் பிறந்திருக்காரு. இன்னைக்கு அந்த பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு. இவருடைய தந்தை கிஷன் சிங், தாய் வித்யாவதி கவுர். பகத்சிங்க்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அது என்னன்னா சாஹித்-இ-ஆசாம். இந்த சாஹித்-இ-ஆசாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகத்தான தியாகி அப்படின்னு அர்த்தம். பகத்சிங்கோட குடும்பமே சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டிருக்கு. இவருடைய தாத்தா அர்ஜுன் சிங் ஒரு தீவிர தேசியவாதியா இருந்திருக்காரு. மாமா அஜித் சிங் பாரத மாதா கழகத்தை தோற்றுவிதத்துல ஒரு ஆளா இருந்திருக்காங்க. இப்படி சுதந்திர போராட்ட வீரர்களோட வழித்தோன்றலாகவே அவரு வளர்ந்திருக்காரு. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். அப்போ பகத்சிங்க்கு வயசு 14 தான் இருந்துச்சு. இது அவருடைய மனசுல ஒரு ஆழமான வடுவை ஏற்படுத்துச்சு. 1920 காந்தியடிகள் ஒரே வருஷத்துல சுயராஜ்யம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினப்போ பகத்சிங் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்துல குதிச்சாங்க. ஆனா 1922 பிப்ரவரி 5 நடந்த சௌரி சௌரா வன்முறை சம்பவத்தால பிப்ரவரி 12 அன்னைக்கு காந்தியடிகள் இயக்கத்தை திடீரென திரும்ப பெற போதா அறிவிச்சிருப்பாரு. இது அந்த இளம் வீரனுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது. சிறுவயதா இருந்த பகத்சிங்க்கு இயக்கத்தோட அந்த நிறுத்தம் ஒரு அரசியல் வெற்றிடத்தை உருவாக்கியது. அஹிம்சை வழி போராட்டம் ரொம்ப மெதுவா நடக்கிறதாவும் ஆங்கிலேயர்களை அதை அச்சுறுத்தாது அப்படின்னும் அவர் நினைச்சாரு. ஆங்கிலேயர்களுக்கு அவங்க பாணியிலேயே தான் பதில் சொல்லணும் அப்படின்ற உறுதியோட ஆயுதம் ஏந்திய புரட்சி பாதையை தனது வழியாக தேர்ந்தெடுத்தார் பகத்சிங். தன்னுடைய கல்வியை தயானந்தா ஆங்கிலோ வேதிக் பள்ளியில தொடங்கிய பகத்சிங் லாகூர் தேசிய கல்லூரியில பயின்ற போது சோசியலிச கருத்துக்களால பெரிதும் ஈர்க்கப்படுறாரு. 1923 பஞ்சாப்ல ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் நடத்திய கட்டுரை போட்டியில பஞ்சாபின் துயரங்கள் அப்படிங்கிற கட்டுரை எழுதி முதல் பரிசையும் பெறாரு. கல்வி அவர் ஒரு பெரிய சிந்தனையாளராகவும் மாற்றிருச்சு. பகத்சிங் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் விளங்கியிருக்காரு. பிரதாப், கீர்த்தி, வீரர்ஜுன் போன்ற இதழ்களையும் பணியாற்றிருக்காரு. அவரு பல்வந்த், ரஞ்சித், வித்ரோஹி அப்படிங்கிற புனைப்பெயர்கள்லையும் கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. தன்னுடைய பேனாவை ஒரு புரட்சி கருவியாகவே பயன்படுத்தி. அவருடைய எழுத்துக்கள் அடிமைப்பட்டு கிடந்த இளைஞர்களின் இதயங்களில் நெருப்பு மூட்டுச்சுன்னே சொல்லலாம். பகத்சிங்கோட நான் ஏன் நாத்திகனானேன் அப்படிங்கிற கட்டுரையோட முக்கியத்துவத்தை உணர்ந்த தந்தை பெரியார் அதை தமிழ்ல மொழிபெயர்த்து தனது குடியரசு இதழில் வெளியிட்டு தமிழக இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்த்தாரு. 1924 ஹிந்துஸ்தான் குடியரசு அமைப்பு அப்படிங்கிற அமைப்புல பகத்சிங் இணைகிறாரு. அதுக்கப்புறம் 1928 டெல்லி ஃபெரோஷா கோட்லா மைதானத்தில் தன்னுடைய தோழர்களோட இணைஞ்சு இந்த அமைப்பை ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு பெயர் மாற்றமும் செய்யறாரு. இதோட நோக்கம் சோசியலிச இந்தியாவை உருவாக்குவதுதான். 1926 இளைஞர்களுக்காக நவஜவான் பாரத் சபா அப்படிங்கிற அமைப்பையும் பகத்சிங் நிறுவியிருக்காரு. சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்துல லாலா லஜபதி ராய் கொல்லப்படுறாரு. அந்த மரணத்துக்கு பழிவாங்க துடிச்ச பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகியோருடன் இணைஞ்சு 1928 டிசம்பர் 17 அன்னைக்கு ஜே.பி. சாண்டர்ஸ் அப்படிங்கிற அதிகாரிய லாகூர்ல சுட்டு வீழ்த்திருக்காங்க. இதுதான் லாகூர் சதி வழக்கு அப்படின்னு அழைக்கப்படுது. 1929 ஏப்ரல் 8 அன்னைக்கு டெல்லி மத்திய சட்டமன்றத்துல மக்களுக்கு விரோதமா 2 மசோதாக்கள் இயற்றப்படுது. ஒன்னு மக்கள் பாதுகாப்பு மசோதா, இன்னொன்னு தொழில் விவாத மசோதா. இதே நாள்ல பகத்சிங்கும் அவருடைய நண்பர் பட்டுகேஸ்வர் தத்தும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா சட்டமன்றத்துல வெடிகுண்டுகளை வீசியிருக்காங்க. யாரையும் கொல்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது, செவிடர்களுக்கு கேட்க வைப்பதே அவர்களுடைய நோக்கமா இருந்துச்சு. குண்டுகளை வீசின பிறகு அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போல துண்டு பிரசுரங்களை வீசியும் முழக்கங்களை எழுப்பியும் தங்களை கைது செய்யுமாறு தங்களை சட்டத்திடம் ஒப்படைக்கிறதுக்கு முன்வந்தாங்க. சிறையிலும் அவருடைய போராட்டம் ஓயல. லாகூர் சிறையில அரசியல் கைதிகளோட உரிமைக்காக 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு பகத்சிங். இந்த போராட்டத்தின் போது அவரோடு சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்த ஜதீந்திரநாத் தாஸ் 63வது நாள்ல உயிர் நீத்துறாரு. 1930 சிறையில் இருந்த போதுதான் தன்னுடைய தந்தைக்காக நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க கட்டுரைய பகத்சிங் எழுதியிருக்காரு. 1930 அக்டோபர் 7 அன்னைக்கு சாண்டர்ஸ் கொலை வழக்கு மற்றும் லாகூர் சதி வழக்குல பகத்சிங், ராஜ்குரு சுகதேவ் 3 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது. 1931 மார்ச் 23 பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரும்
சிறையிலிருந்து அருகில் இருந்த தூக்கு மேடைக்கு அழைச்சு செல்லப்படுறாங்க. அவங்க தூக்கு மேடையை நோக்கி செல்லும் போது லாகூர் சிறைச்சாலை முழுவதும் அதிரும் வகையில் இன்குலாப் ஜிந்தாபாத், அதாவது புரட்சி ஓங்குக மற்றும் சாம்ராஜ்யவாத் முர்தாபாத், ஏகாதிபத்தியம் ஒழிக அப்படின்னு முழக்கங்களை எழுப்பிட்டே போறாங்க. இவர்களோட இந்த முழக்கத்தை கேட்ட சிறையில் இருந்த மற்ற அரசியல் கைதிகளும் பதிலுக்கு அதே முழக்கங்களை எழுப்பி சிறையே அதிர செய்றாங்க. மாலை 7:30 மணிக்கு சிரிச்சுட்டே தூக்கு கயிறை முத்தமிட்ட போது பகத்சிங்க்கு 23 வயசுதான். அந்த 3 மாவீரர்களோட தியாகம் இந்திய சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததா பகத்சிங்கோட பொன்மொழிகள் என்னென்னு பார்க்கலாம். புரட்சி என்ற வாள் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்லில் கூர்த்தீட்டப்படுகிறது. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை அப்படின்னு நீதிமன்றத்துல விசாரணை போது பகத்சிங் சொல்லியிருப்பாரு. சுதந்திரம் என்பது அழியாத பிறப்புரிமை. ஹஸ்ரத் மொஹானி உருவாக்கிய இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கத்தை இந்தியா முழுவதும் பிரபலமாக்குனதே பகத்சிங் தான். பகத்சிங் மற்றும் அவருடைய நண்பர்கள் தியாகிகளான மார்ச் 23 இந்தியா ஒவ்வொரு வருஷமும் ஷாஹித் திவாஸ் அல்லது தியாகிகள் தினமா கொண்டாடி அவர்களை கௌரவிச்சுட்டு வருது. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட ஜனவரி 30 தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டாலும் மார்ச் 23 தியாகிகள் தினமா தான் போற்றப்படுது.